சமூகம் நமக்கு என்ன கத்து கொடுத்துட்டு இருக்கு தெரியுமா? யாரையும் நம்பாத. அவனை பார்த்தா நல்லவன் மாதிரி இல்லடா. அட நீ வேற ஏண்டி அந்த கதையை கேக்குற? இந்த கல்யாணம் நடக்குமா நடக்காதானே தெரியல. என்னக்கா சொல்ற? அட ஆமாண்டி, கல்யாண பொண்ண காணுமா. ஐயோ, என்னக்கா சொல்ற? இப்பதான் எனக்கு தெரிஞ்சாக்கா போன்ல யாருக்கிட்டே பேசிட்டு இருந்துச்சு. பொண்ணு வீட்டுக்காரங்களாம் தேடிட்டு இருக்காங்களாம். என்ன ராமசாமி, எங்க போயிட்டு இருக்கீங்க? ஊருக்கு பெரிய மனுஷன் தானே, நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு நினைச்சு கூட பாக்கல. கல்யாணம் பொண்ண காணோங்கிறத ஏன் எங்க கிட்ட சொல்லல? இது எப்படி எல்லாருக்கும் தெரிய வந்துச்சு? ஐயோ, எப்படி சமாளிக்கணும்னு தெரியலையே. எங்க யாரும் மண்டபத்தை விட்டு போயிடாதீங்க. என் பேரன் கதிரும் எங்க வீட்டுல இருக்கிற நர்மதாவும் என் பேத்தியை தேடிட்டு போயிருக்காங்க. முகூர்த்தம் முடியறதுக்குள்ள அவளை எப்படியாவது தேடி இங்க கூட்டிட்டு வந்துருவாங்க. தயவு செஞ்சு எல்லாரும் உள்ள போய் உட்காருங்க. அண்ணா சொன்னா கேளுங்க, உள்ள போய் உட்காருங்க. செல்வி போ, உள்ள போய் உட்காருமா. ஆமா ப்ளீஸ், உள்ள போய் உட்காருங்க. ராமசாமி, இவ்வளவு கெஞ்சி கேக்குறோம்ல, கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி போய் உட்காருங்க. சரிங்கய்யா, ஊருக்கு ஒண்ணுன்னா முன்ன வந்து நிக்கிற குடும்பம் உங்களோடது. உங்களுக்காக நாங்க இது கூட செய்ய மாட்டோமா? வாங்கய்யா, வாங்க உட்காருங்க. உட்காருங்க. அப்பா, நல்ல வேலை, தப்பிச்சாச்சு. எந்த பக்கம் போயிருப்பான்? சரி, இந்த பக்கம் போய் பார்ப்போம். எங்க போனானுங்கன்னு தெரியலையே. கண்டிப்பா அவங்க ஆந்திரா ஹைவேஸ்ல ஏதாவது ஒரு இடத்துல தான் இருக்கணும். ஆனா எங்கன்னு தெரியலையே. அந்த கடவுள் நிச்சயமா அவங்கள நம்ம கண்ணுக்கு காட்டுவாரு. ரோகிணியை நம்ம மீட்டு மண்டபத்துக்கு கூட்டிட்டு போயிடுவோம். நீங்க போங்க கதிர். அந்த கிளீனராக தான் இருக்கும், எடுத்து பேசுங்க. சொல்ற அண்ணே, அந்த பொண்ணுக்கும் பையனுக்கும் தண்ணி கட்டி எஸ்கேப் ஆயிட்டுண்ணே. சூப்பர்ரா. ஏய், சீக்கிரம் நீ வண்டிக்கிட்ட போயிரு, நாங்களும் அங்கே தான் வந்துட்டு இருக்கோம். சரிங்கண்ணே. அவங்க கிட்ட இருந்து கிளீனர் எஸ்கேப் ஆயிட்டானாமா. வண்டியை வேகமாக விடு. சரிப்பா. அண்ணே இங்கே தானே, நிப்பாட்டுங்கண்ணே. அண்ணே என்னண்ணே பெல்ட் சீக்கிரம் ஏன்டா அவசரப்படுற? அண்ணே, வண்டியில இருக்க பொண்ணும் பையனையும் தேடி 2 பேர் பைக்ல தேடிட்டு இருக்காங்கண்ணே. அவங்க என்ன பார்த்துட்டாங்கண்ணே. சீக்கிரம் பெல்ட்டை மாதிரி கிளம்பலாண்ணே. அப்படியா? ஆமாண்ணே. டேய், என்னடா ஆச்சு? நர்மதா எப்படி உங்களை பார்த்தா? வழியில ஒருத்தன் கூட சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. நான் வேலைக்கு கூட போனேண்ணே. அப்ப பார்த்துட்டாங்கண்ணே. அவங்கள ஏமாத்திட்டு வந்துட்டு சொன்னேண்ணே. சரி, சீக்கிரம் பெல்ட் மாத்திட்டு கிளம்புங்க. டே மௌனே, இவங்களை நம்பினா வேலைக்காகாது. ரோகிணியை நம்ம ஏரியா கொண்டு போயிடுவோம். எதுக்குண்ணே? அதுக்கு தான் நாங்க பெல்ட் வாங்கிட்டு வந்துட்டோமே. கொஞ்ச நேரத்துல நாங்க மாட்டுறோம். ஆமா, நீங்க பெல்ட் மாட்டுறதுக்குள்ள நாங்க நர்மதா கிட்ட மாட்டிக்குவோம். எதுக்குண்ணே? 10 நிமிஷம் இருங்க. அதுக்கப்புறம் ஆந்திரா கொண்டு போய் நீங்க சொன்ன மாதிரி இறக்கி விட்டுருவோம். ஒரு மண்ணு வேணாம். அவங்க மோப்பம் முடிச்சிட்டாங்க, சீக்கிரம் ட்ரேஸ் பண்ணிடுவாங்க. டே மவனே, தூக்குடா அவளை, மணிமங்கலத்துக்கு கொண்டு போயிடுவோம். அப்ப பின்னாடி இன்னொருத்தன் இருக்கானே, அவனை என்ன பண்றது? அவனை நாங்க ஒண்ணு ஏத்தல, அந்த பொண்ணை மட்டும் தான் இலக்கரில் வச்சு ஏத்துறோம். தம்பி வேணாம் தம்பி, உண்மையா சொல்லிடுங்க. ஏய், யாரோ ஒருத்தரை வண்டியில தூக்கி போட்டுருக்காங்க, அது கூட தெரியாம வந்திருக்கீங்க. எங்களை நிக்க வச்சு கேள்வி கேட்டுட்டு இருக்கிற நீ. அவனை என்ன பண்றது? போற வழி எங்கேயா தூக்கி போட்டு போங்க. முன்ன பின்ன இவனை பார்த்ததே இல்ல. யார் இவன்? யார் இவனை வண்டியில ஏத்திருப்பா? இப்ப பேசுறதுக்குலாம் நேரம் இல்ல. முதல்ல ரோகிணி தூக்கி வண்டியில ஏத்துற. இரு.
அவ கண்ணு முழிக்கிற மாதிரி தெரியுது. இது நாம தான் பண்ணணும், அவளுக்கு தெரியாதுடா. இனிமே அவளுக்கு தெரிஞ்சான்னு தெரியாட்டி என்ன? நான் எங்க இருக்கேன்? இது எந்த இடம்? இது ஹைவேஸ்லாம் இல்ல, வில்லேஜ் ரோடு தான். இங்க எதுக்கு என்ன கூட்டிட்டு வந்தீங்க? உன் கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு தான். அப்ப என் கல்யாணம் நின்னுடுச்சா? நின்னுடும். முகூர்த்தத்துக்கு இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு. அது வரைக்கும் உன்னை மறைச்சு வச்சாலே உன் கல்யாணம் நின்னுடும். அட பாவீங்களா, ஏன்டா இப்படி என்ன அநியாயமா கடத்திட்டு வந்து என் கல்யாணத்தை நிறுத்த பாக்குறீங்க? நீங்களா நல்லா இருப்பீங்களா? பார், ஒழுங்கு மரியாதையா சத்தம் போடாம இருந்தேன்னு வச்சுக்கோ, அதுதான் உனக்கு மரியாதை. இல்லன்னு வையே, திரும்பவும் மண்டையில அடிச்சு மயக்கம் போட வச்சிருவா, அப்புறம் கோமாதான். இல்ல இல்ல, நான் மண்டபத்துக்கு போகணும். டேய் மவனே, இவ சொன்ன பேச்சு கேட்க மாட்டா. இவ்வளவு கை காலை கட்டி வண்டியில ஏத்துறா. ஐயோ இல்ல இல்ல, வேண்டாம், என்ன விட்டுடுங்க, நான் போகணும். வாடி ஓண்டல வா வாடி வா தரங்க ஓடி விடு. பேசு. ஏய், உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் அக்காவை கடத்தி கல்யாணத்தை நிறுத்த பாப்பீங்க? அப்படிதானே பண்ணுவோம். கதிர் வேண்டாம், கதிர் அவசரப்படாதீங்க.